Hi, hello everyone. Today we are going to see beginners level English. Beginners அப்படிங்கிறவங்க வந்து யாராக வேணாலும் இருக்கலாம், ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த எல்லா வாக்கியங்களுமே யூஸ் ஆகும். அதனால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிராமர் கற்றுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பேசுகிறதுங்கிறது அதுவும் தேவைதான் கிராமர். ஆனாலும் இட் வில் டேக் லாங் டைம். அதனால் நம்ம தமிழ் சென்டென்சஸ் பார்த்துட்டு அதுக்கு இங்கிலீஷில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி அதையவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்துன்னு சொன்னோம்னா ஈஸியாக அவங்க கான்ஃபிடென்ட்டாக அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷில் ஈஸியாக பேச முடியும். வெல்கம் பேக் டு ஆர்எஸ்என் தியா சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆர்எஸ்என் தியா சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக இந்த வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் என்ன, இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில், இந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடியாக கிராமரை வந்து அங்கே திணிச்சிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்காக கிராமர் கற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. கிராமரும் சைட் பை சைட் நீங்கள் வந்து கற்றுக்கிறது நல்லது தான். அது வந்து நம்மளுக்கு எப்போவுமே யூஸ் ஆகும், இல்லைங்களா? ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சுற்றி திரியாதே அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அந்த சுற்றி திரியாதேங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அப்போது டு நாட் லாய்டர், டு நாட் லாய்டர் அப்படின்னு சொல்லலாம். சுற்றி திரியாதே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சில பேர் வந்து ஏளனம் பேசிகிட்டே இருப்பாங்க மற்றவங்கள. அந்த மாதிரி பேசாத அப்படின்னு, நம்ம ஏளனம் செய்யக்கூடாது யாரையுமே அப்படின்னு கிண்டல் பண்ண இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லும்போது ஷுட் நாட் டீஸ் எனிபடி அப்படி சொல்லலாம். ஷுட் அப்படிங்கிறதே அட்வைஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷுட் நாட் செய்யக்கூடாது, ஷுட் நாட் கோ தேர் அப்படின்னா அங்கே போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷுட் நாட் ஈட் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே ஒரு அட்வைஸ் சொல்லும்போது தான் ஷுட் நாட் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வைஸ் சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஷுட் நாட் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸில் பிகினிங்கில் ஒரு ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அப்போ ஷுட் நாட் டீஸ் எனிபடினா யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த சென்டென்ஸை. நெக்ஸ்ட்டு, அவன் என்னை கிண்டல் செய்தான் அப்படின்னு, அவன் என்னை கிண்டல் பண்ணான் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹி மாக்டு மீ, ஹி மாக்டு மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நான் பாத்திரம் கழுவிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கிற, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டால் ஐ எம் டூயிங் டிஷ்ஷஸ், ஐ எம் டூயிங் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஐ எம் வாஷிங் யூட்டின்சில்ஸ் இந்த மாதிரி சொல்லணும் அவசியம் இல்லை. ஐ எம் டூயிங் டிஷ்ஷஸ் அப்படின்னால வந்து பாத்திரம் கழுவி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது, உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்களை வந்து சீக்கிரம் சந்திக்கிறேங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. அப்போது வந்து அல்லது நம்ம மற்றவங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னா கேட்ச் யூ சூன், ஐ கேட்ச் யூ சூன். அந்த ஐ அப்படிங்கிறது இங்கே தேவையே இல்லை. கேட்ச் யூ சூன் அப்படின்னா உங்களை சந்திக்கிறேன்னு தான் அர்த்தம். நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னால நம்ம தானே சந்திக்க போகிறோம். அதனால் அந்த ஐ அப்படிங்கிறது இங்கே அவசியம் இல்லை. கேட்ச் யூ சூன் அப்படி சொன்னாலே போதும். நெக்ஸ்ட் ஒன், அது நான் நினச்ச மாதிரியே இருக்குது. நம்ம திங்க் பண்ணியிருப்போம், ஒரு இமேஜ் பண்ணியிருப்போம். அது நான் நினச்சேன் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. தட்ஸ் ஜஸ்ட் வாட் ஐ வாஸ் திங்கிங், தட்ஸ் ஜஸ்ட் வாட் ஐ வாஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன நினச்சிட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அது எனக்கு ஞாபகப்படுத்துது. இப்போது சில சம்பவங்களை பார்க்கும்போது நம்ம முன்னாடி நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டு நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, அல்லது வந்து ஜோக் அடிச்சுக்கிறாங்க, அல்லது பாராட்டுறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எது வேணாலும் இருக்கலாம். நெகட்டிவ், பாசிட்டிவ், வாட் எவர் இட் இஸ். அது அந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஞாபகப்படுத்து நம்ம அந்த நினைவுகள் இல்லைங்களா? அப்போ தட் ரிமைண்ட்ஸ் மீ, தட் ரிமைண்ட்ஸ் மீ அப்படின்னு சொல்லலாம்.
அவங்க யாரையும் எனக்கு தெரியாது. அவங்கள உனக்கு தெரியுமா அப்படி கேட்டால் அவங்க யாரையும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ நோ. ஐ நோனா எனக்கு தெரியும். அப்போ ஏன் தெரியாதுங்கிறதுக்கு ஐ நோன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஐ நோ நன். இதே இங்கே நன் போட்டாலே நெகட்டிவ் வேர்டு தான். ஐ நோ நன் ஆஃப் தெம். இதுவே ஏன் ஐ டோன்ட் நோ எனிபடி அப்படின்னா யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். ஐ டோன்ட் நோ எனிபடி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஐ நோ நன் ஆஃப் தெம், அவங்கள யாரையும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஈஸியாக ரொம்ப ஒரு அட்வான்ஸாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எங்கள் அம்மா நேரத்துலேயே எழுந்திரிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க, நேரத்தில் எழுந்திரிச்சிக்கிறாங்க இப்படியெல்லாம் நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? நேரத்துலேயே எழுந்திரிச்சிக்கிறாங்கன்னா மை மாம் இஸ் எ எர்லி பேர்டு அப்படின்னு சொல்லுவோம். எர்லி ரைசர் அப்படின்னு சொல்லலாம். மை மாம் இஸ் எ எர்லி ரைசர் அப்படின்னா எப்போவுமே சீக்கிரமே எங்கள் அம்மா எழுந்திரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எர்லி ரைசர் அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஓய்வு நேரத்தில் உன்னை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்ரெண்டு நம்ம அங்கே போயிருப்போம், ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு வர நான் ஃப்ரீ டைமில் உங்களை நான் பார்க்குறேன் சந்திக்கிறேன்னு அவர் சொல்கிறாருன்னா அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ மீட் யூ இன் மை ஃப்ரீ டைம், லெசர் டைம் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக நம்ம இனிமேல் எப்படி சொல்ல? டவுன் டைம் அப்படி போட்டு நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ மீட் யூ இன் மை டவுன் டைம். டவுன் டைம் அப்படின்னாலும் ஃப்ரீ டைம், லெசர் டைம் அப்படி தான் அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தவறான எண்ணத்தை விடு. சில பேர் நம்மால் முடியாது, இது என்னால் முடியுமா, இந்த வேலை சக்ஸஸ் ஆகுமா, பண்ண முடியுமா, இதை செஞ்சால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படியே நெகட்டிவ் திங்கிங்கே மனசில் போயிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி தவறான எண்ணத்தை விடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரிமூவ் யுவர் இல்யூஷன். அதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இல்யூஷன், ரிமூவ் யுவர் இல்யூஷன். நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம முயற்சி செய்யணும் இல்லைங்களா? என்னால் இங்கிலீஷ் பேச முடியுமா, முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் இறங்கி பேசணும். யூ மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக பேச முடியும். அதுக்கு கூட சொல்ல ரிமூவ் யுவர் இல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சில பேர் சண்டை வந்துடும். அப்போது ஏன் இப்படி சண்டை, உன்னால் தான் இந்த சண்டை வந்தது, நீ தான் சண்டையை ஆரம்பிச்சு விட்டது அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ எப்படி சொல்ல? சண்டையை ஆரம்பித்தது நீ தான் அப்படின்னு சொன்னால் இட் வாஸ் யூ, நீ தான். ஹூ பிகன் த குவாரல், ஹூ பிகன் த, யார் சண்டையை ஆரம்பித்தாங்கன்னா அது நீ தான் அப்படின்னு சொல்கிறக்கு இந்த மாதிரி சொல்லலாம். அதைவே ஒன்லி யூ ஸ்டார்டட் திஸ் ஃபைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜ் அது. அடுத்தது, தயவு செய்து என்னை பார்க்க விடு. ஏதாவது உன்னை பார்க்குறக்கு நம்ம பார்த்துட்ருப்போம், எனக்கு தயவு செஞ்சு என்னை பார்க்குறக்கு விடு, என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது ப்ளீஸ் லெட் மீ ஹேவ் எ லுக், ப்ளீஸ் லெட் மீ ஹேவ் எ லுக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவனை இகழ்ந்து பேசாதே. இவனாலெல்லாம் முடியாது, இவனால் செஞ்சிருவானா, இவனெல்லாம் அன்ஃபிட்டு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது அவனை இகழ்ந்து பேசாதே அப்படின்னு சொல்லும்போது டு நாட் டாண்ட் ஹிம், டு நாட் டாண்ட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹோப் திஸ் கிளாஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இஃப் யூ ஆர் எ பிகினர் மீன்ஸ். If you like this class means what will you do? You want to give you like and share to your friends. Don't forget, do subscribe to our channel or Dhiya's channel. Thanks for watching. Let us meet on next class.